இந்த தவத்துறைக்கு அருகிலே உள்ள ஒரு தலம், பாடல் பெற்ற தலம் மாந்துரை எனப்படும். வடகரை மாந்துரை, காவிரியின் வடக்கே இருப்பதனால. அங்கு இறைவர் பெயர் மாந்துரை உடையார், அம்மை பெயர் அழகம்மை. தேவ வைத்தியர்கள் வழிபட்ட திருத்தலம். தேவ வைத்தியருக்கே நோய் வந்த போது அந்த நோய் நீக்க அவர்கள் வழிபட்ட திருத்தலம் இந்த மாந்துரை. அஸ்வினி தேவர்கள் இந்த திருத்தலத்திலே நட்டராகத்திலே திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளி இருக்கின்றார். அதில் ஒரு பாடல் நமது கவனத்துக்குரியதாக இருக்கிறது. சிவபெருமானை நினைக்க மறந்தால் அது தீநெறிதான். பாடலை பார்த்து விடுவோம். மந்தமார் பொழில் மாங்கனி மாந்திட மந்திகள் மாணிக்கம் உந்தி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உறைவானே மிந்தியா எடுத்து ஆர்த்தவல்லரக்கனை நெறித்திடு பிறனானை சிந்தியா மனத்தார் அவர் செவது நெறி அதுதானே. சிந்தியா மனத்தார் அவர் சேர்வது தீநெறி அதுதானே. பாருங்கள், நாம் திருமங்கலத்துக்கு போக போறோம். ஆனைக்கானலை வழிபட்டோம், கோச்சங்கன் வளவரை வழிபட்டோம், அம்மை அகிலாண்ட நாயகி அருந்தவ செல்வி அன்னையாய் உலகனைத்து மீன்ற பிராட்டியாரை வழிபட்டோம். அழைத்து வாழ்வு தந்த பெருமானடிகள் பெருந்திரு பிராட்டியார் உள்ள திருத்தவத்துறை மானசீகமாக வழிபட்டோம். மாந்துரை ஈசரை அழகம்மையோடு கூடிய மாந்துரை நாயனாரை வழிபட்டோம். ஏனென்றால் சிந்தியாத போது வருவது தீநெறி என்பதை திருஞான சம்பந்தன் நமக்கு அறிவுறுத்தி உபதேசித்தார். அந்த வைதிக மாமணியினுடைய மலர் கமலங்களை வணங்கிக் கொண்டு திருமங்கலம் செல்கின்றோம்.